நீங்க 10,000 தான் சேலரி வாங்குறீங்களா? ஆனாலும் சேமிக்க முடியலையா? நீங்க 30,000 சேலரி வாங்குறீங்களா? ஆனாலும் செலவு எப்படி ஆகுதுன்னு தெரியலையா? கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் பர்டன குறைக்க த சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனியர் மைண்ட் இந்த புக் எழுதின ஹருக் ஏக்கர் நம்மளுக்காண்டி 6 ஜார் மெத்தட் பத்தி சொல்லியிருக்காரு. இந்த 6 ஜார் மெத்தட் நம்மளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன். நீங்களும் நானும் ஃபினான்ஷியல் பர்டன் இல்லாம ஹாப்பியா இருக்கலாம். இந்த மெத்தட பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 6 ஜார் மெத்தட்னா என்ன? உங்களுக்கு புரியறதுக்காண்டி இந்த 6 ஜார் மெத்தட்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இதோட 6 ஜார் மெத்தட்ல 6 பேங்க் அக்கவுண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது மந்த்லி வர சேலரியில இருந்து குறிப்பிட்ட பர்சன்ட் வந்து இந்த 6 பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போகணும். அதுதான் இந்த 6 ஜார் மெத்தட்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் எசென்சியல் ஜார் மெத்தட். ஆமாங்க, இந்த எசென்சியல் ஜார் மெத்தட்ல நம்ம கண்டிப்பா தவிர்க்க முடியாத செலவுகளை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அதாவது ஹவுஸ் ரெண்ட்டுக்கும், ஃபுட்டுக்கும், இபி பில்லுக்கும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்க்கும், கேஸ் பில்லுக்கு கூட நம்ம கட்டி தான் ஆகணும். கண்டிப்பா இதுக்கெல்லாம் கட்டி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளை வந்து நம்மளால தவிர்க்கவே முடியாது. அதுக்காண்டி நம்ம சேலரியில இருக்க 55% வந்து இந்த எசென்சியல் ஜார் மெத்தட்ல போடணும். செகண்ட், லாங் டேர்ம் மெத்தட். என்னடா இவன் லாங் டேர்ம் மெத்தட்னு சொல்றானே அப்படின்னு யோசிக்காதீங்க. லாங் டேர்ம் மெத்தட்னா நமக்கு இருக்கிற ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்காண்டி, எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு கார் வாங்குறதோ, ஒரு சொந்தமா வீடு வாங்குறதோ, இல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதோ, இல்ல காலேஜ் ஃபீஸ் கட்டுறதோ, இந்த மாதிரி லாங் டேர்முக்கு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கிறதுக்கு தான் இந்த லாங் டேர்ம் சொல்லுவாங்க. இந்த லாங் டேர்முக்கு வந்து நம்ம சேலரியில இருந்து ஒரு 10% வந்து நம்ம இதுக்காண்டி போட்டு தான் ஆகணும். தேர்ட், செல்ஃப் எஜுகேஷன் மெத்தட். என்னடா இவன் நமக்கு செல்ஃப் எஜுகேஷன் சொல்றானே? செல்ஃப் எஜுகேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, செல்ஃப் டெவலப்மெண்ட். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த ஜாப்லேயே ஹை பொசிஷனுக்கு போறதுக்காண்டி நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நம்மளே இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் தான் செல்ஃப் டெவலப்மெண்ட் சொல்றோம். நாட் ஓன்லி ஜாப்புக்காண்டி மட்டுமே இல்லை, நம்மளை பர்சனலாகவும் க்ரூம் பண்றதுக்காகவும், நம்ம நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறதுக்காகவும், பர்சனலா செல்ஃப் டெவலப்மெண்ட் காண்டி இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் இதுக்கு வந்து ஒரு 10% கண்டிப்பா பண்ணி தாங்க ஆகும். ஃபோர்த் ஒன், ஃபியூச்சர் மெத்தட். ஆமாங்க, நம்ம இப்ப சம்பாதிக்கிறோம், இப்ப செலவு பண்றோம். ஆனா ஃபியூச்சருக்கு வந்து எந்த ஒரு மென்டாலிட்டி இல்லாம சேவிங்ஸ் பண்ணாம இருந்திருக்கிறோம். ஆனா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால நம்ம குறிப்பிட்ட 10% ஆவது அதுல இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட ஃபியூச்சருக்காண்டி ஒரு 10% வந்து இந்த 6 ஜார் மெத்தட்ல ஃபோர்த்தா இருக்கிறது ஃபியூச்சருக்கு வந்து கண்டிப்பா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும். ஃபிஃப்த் ஒன், பிளே. இந்த பிளேன்னு கேட்ட உடனே நம்மளுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஆமாங்க, நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டியோ, நம்மளுக்கு ஒரு பார்ட்டிக்கு போகணும்னாலும், நம்ம ஒரு வெளியே போய் ஃபுட்டு சாப்பிட்றதுக்காண்டி நம்ம அமௌண்ட் செலவு பண்றதே இல்லை. பெருசா நம்ம ஒர்க் பண்றோம், வேலைக்கு போறோம், வரோம். அதை தாண்டி நம்ம மந்த்லியோ 2 months கொன்ஸோ நம்ம போறதே இல்லை. 6 ஜார் மெத்தட் ஃபாலோ பண்றது மூலமா மாசம் நம்ம இந்த மாதிரி சேமிக்கிறது மூலயமா நம்ம மந்த்லி வந்து இதுல இருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு எடுத்து நம்ம சந்தோஷத்துக்காண்டி நம்ம செலவு பண்ணிக்கலாம். நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தானே, செலவு பண்றதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம். அதுக்காண்டி கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜாவது நம்ம செலவு பண்ண வேணாமா? ஃபைனலி லாஸ்ட் ஒன் வந்துட்டோம். சிக்ஸ்த் மெத்தட், அதாவது கிவ். ஆமாங்க, நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மித்தவங்களுக்கு கொடுத்தா தானே நம்மளுக்கு வரும். அதனால ஒரு 5%, அதாவது நம்ம டொனேட் பண்றனாலும் சரி, வெட்டிங்க்கு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் வாங்கி தரதுனாலும் சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணதாலும் சரி, அதுக்கு வந்து குறிப்பிட்ட நம்ம சேலரியில இருந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து செலவு பண்ணி தாங்க ஆகணும். அந்த நம்ம சேலரியில இருந்து ஒரு 5% வந்து அவங்களுக்கு செலவு பண்ணணும். அதுதான் கிவ்னு சொல்றோம். ஸோ அதுக்காண்டி ஒரு 5%. இப்போ டோட்டலி இந்த 6 ஜார் மெத்தட் வந்து 100% வந்து இந்த 6 ஜார் மெத்தடுக்கு நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த 6 ஜார் மெத்தட் இப்போ பார்த்து இந்த 6 ஜார் மெத்தட்ல ஒரு இதுல இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா ஒரு இதுல வந்து டிக்ரீஸ் பண்ணி தாங்க ஆகணும். ஒரு ஜார்ல இருந்து இல்லப்பா இந்த பிளே வந்து எனக்கு 10% வேணாம், இந்த பிளேல வந்து ஒரு 8% வச்சுட்டு நான் லாங் டேர்முக்கு வந்து ஒரு 12% வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னா உங்க சாய்ஸ் தான். நீங்க தான் பிளான் பண்ணணும். இந்த 6 ஜார் மெத்தட் வந்து இது வந்து ஸ்டெடியா நீங்க பினான்சியல் பர்டனை குறைக்கிறதுக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா இந்த 6 ஜார் மெத்தட்ல எது வேணா குறைச்சு எது வேணா ஏத்திக்கலாம். ஆனா கண்டிப்பா இந்த 6 ஜார் மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பினான்சியல் பர்டன் ஆகாம இருப்பீங்க. மாச கடைசியில வந்து நீங்க ஸ்ட்ரகிள் ஆகாம இருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாவும் இருப்பீங்க. இதை தான் நம்ம 14 வருஷமா ரிசர்ச் பண்ணி நம்ம டி ஹார்க் ஏக்கர் வந்து நம்மளுக்கு கிளியரா சொல்லியிருக்காரு இந்த 6 ஜார் மெத்தட் பத்தி. அவ்வளோதாங்க இந்த 6 ஜார் மெத்தட். இந்த 6 ஜார் மெத்தட் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல பினான்சியல் பர்டன் ஒரு தொல்லையே இருக்காது. ஹாப்பியா நீங்க இருக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த 6 ஜார் மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா இருந்துச்சுன்னா இதை மித்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியிற மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ்.